பரபரப்பு, முக்கிய செய்தி என்ன? எல்லாமே ஒரு எதிர்மறையான செய்திகள் தான். அதுவும் எதிர்மறையான செய்திகள் தான் மிகவும் அதிகமாக, மிகவும் வேகமாகவும் பரவுகின்றன. அங்க கொலை நடந்துச்சு, இங்க நடந்தது, அங்க அந்த மாதிரி பிரச்சனை. ஆக நமது வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாகத்தான் இந்த சமூக ஊடகங்கள் காண்பிக்கின்றன. அந்த சமூக ஊடகங்களின் தாக்கங்களும் நம்மை பாதித்து, நம்மை மனதளவில் மட்டுமல்ல உடலளவில் பாதிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இதற்கு நான் மட்டும் விளக்கலன்னு சொன்னேன் இல்லையா. ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு நான் மருத்துவமனைக்கு சென்று ஒரு வயிற்றுல என்ன பிரச்சனை பார்க்கறதுக்காக நான் எண்டோஸ்கோபி பார்த்து புண்கள் இருக்கு ஃபாதர் உங்களுக்கு அப்படின்னாங்க. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியல. நான் காரணம் மேபி ஒரு 7 ஆண்டு வெளிநாட்டில் இருந்தேன், இப்போ இந்தியா வந்தனால சாப்பாடு வாங்கியிருக்கணும். இல்லை அது மட்டும் இருக்காது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னா. ஆமாம், கொஞ்சம் நிறைய இதாக இருந்துச்சு, நான் படிப்பு முடிச்சுட்டு வரவே எனக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தது. அப்போ அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்போதான் யோசனை, அப்போ எல்லாம் சரியான ஒரு வாழ்க்கை நோக்கி போகின்ற எனக்கே ஒரு ஸ்ட்ரெஸ், நம்ம மக்களுக்கு இப்போ எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. ஆக இந்த மன நெருக்கடி, மன உளைச்சல், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவே வந்துட்டு இன்றைய நற்செய்தி வாசகர் இயேசுக்கே ஒரு மன உளைச்சல் வருது. அவரே சொல்றாரு, அந்த ஒரு மன உளைச்சல் வருது. எதற்காக அந்த மன உளைச்சல் ஆண்டவர் வந்தது என்றால், நான் மீண்டும் திருமுழுக்கு பெற வேண்டும். அவர் மீண்டும் ஏன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் கூறுகின்ற அந்த திருமுழுக்கு என்ன? அவர் கூறுகின்ற திருமுழுக்கு என்பது தமது பாடுகள். ஆகவேதான் திருமுழுக்கும் ஆண்டவரின் உயிர்ப்பும் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. ஆதிகால திருச்சபையில் திருமுழுக்கு என்பது ஈஸ்டர் நைட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதற்காக ஒரு வருஷம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் ஈஸ்டர் நைட்டு மட்டும்தான் திருமுழுக்கு தரப்படும். ஆகவேதான் திருமுழுக்கும் இறைவனுக்கு